கண்டம் அப்படின்றது அவருக்கு இல்லை, அவருடைய பதவிக்கு, இல்லைன்னா அவருடைய அந்த ஆளுமை தன்மைக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இவருக்கு மிதுன ராசியில் சூரியன், அவர் மிதுன ராசியில் சூரியனுக்கு எந்த பவர் இல்லை. அது சனியோட சேர்ந்து சனி சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது நிறைய பேர் அது நெகட்டிவாக பேசுகிறாங்க. என்ன பொறுத்தளவுக்கு சனி சூரியன் சேர்க்கை ஓரளவுக்கு அரசியல் சர்வீஸ் ஓரியன்டான விஷயத்தை செய்யும். சனி சூரியனோட சேர்ந்த புதன் வந்து வக்ராயிடும். அப்போ ஒரு வக்ர கிரகத்தோட சேர்ந்த கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் டபுள் பவரில் டபுள் என்ஜின் மாதிரி ஓடும். ஸ்டாலின் ஜாதகம் அவருடைய தொகுதியில் என்ன பண்ணிட்டார், தோத்துட்டார். அப்போ அவருடைய ஜாதகம் அவர் வீக்காக இருந்திருக்கு. அவர் ஜாதகம் வீக்காக இருக்குது. அவர் அரசியலுக்குள்ளே வந்தோ இல்லைன்னா சட்டசபைக்கு போய் தான் பெரிய ஆளாகணும் அவசியம் இல்லை. அவர் வெளியே உட்காந்துட்டு நிறைய கேம் ஆடலாம், இல்லைன்னா சென்ட்ரல் கேமை கூட எடுத்துக்கலாம். அவர் எடப்பாடி பழனிசாமி செப்டம்பருக்கு மேலே நேரம் நல்லா இல்லாமல் போகலை, நார்மலாகுது. அப்போ ஏதாச்சும் செஞ்சுட்டு தான் நம்ம பேசணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருக்கலாம். ஒன்று ஒரு 6 மாதத்துக்கு அமைதியாக இருக்கணும்னு கூட யாராச்சும் அவருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கலாம். அதனால் நடக்கிறது தான் நடக்கும். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ங்க. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலமைச்சர் விஜய்க்கு இன்னும் 6 மாதத்துக்குள்ள ஒரு கண்டம் இருக்கு, முதலமைச்சர் பதவிக்கு ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கீங்க. ஜோதிட ரீதியாக என்ன காரணங்கள், எதனால முதலமைச்சர் பதவிக்கு விஜய்க்கு கண்டம் இருக்கு? கண்டம் அப்படின்றது அவருக்கு இல்லை, அவருடைய பதவிக்கு, இல்லைன்னா அவருடைய அந்த ஆளுமை தன்மைக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அது என்ன அடிப்படையில் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இது இப்படி தான் நடக்கணுன்ற அவசியம் இல்லை. அவர் அந்த அவருடைய கட்சியில் ஆட்சியை நடத்தி தலைமை பதவி வகிக்கிறதுல ஏதாச்சும் ஒரு சின்ன சிக்கலை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி ஜோதிட ரீதியாக சொல்லும்போது, ஒரு ஜாதகத்தில் சூரியன் பவரானா தான் அரசியலுக்குள்ளே வர முடியும். அதே போல் சனி பவரானா தான் அவங்க வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டான அரசியலுக்குள்ளே வர முடியும். அப்போ அவர் முதலமைச்சராகவே ஆகிட்டார். அப்போ இனிமேல் உட்காந்துக்கிட்டு அவருக்கு அந்த வலிமை இருக்கா, அவருக்கு நீசபங்க ராஜயோகம் இருக்கா, விபரீத ராஜயோகம் இருக்கா, அவர் பிச்சை எடுத்தாரா, பெரிய ஆளாக வரான்ற கதையே நமக்கு தேவையில்லை. அவர் தான் ஆகிட்டார்ல. அப்போ அதை பற்றி நம்மளுக்கு இல்லை. இது ஏன் ஆனாருன்னு கேட்கும்பொழுது சூரியனுக்கு பவர் இருந்தால் தான் ஆவார்னப்போ இவருக்கு சூரியனுக்கு நேரடி பவர் இல்லை. இவருக்கு மிதுன ராசியில் சூரியன் இருக்குது. அப்போ மிதுன ராசியில் சூரியனுக்கு எந்த பவர் இல்லை. அது சனியோட சேர்ந்துருக்கு. சனி சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறத நிறைய பேர் அது நெகட்டிவாக பேசுகிறாங்க. என்ன பொறுத்தளவுக்கு சனி சூரியன் சேர்க்கை ஓரளவுக்கு அரசியல் சர்வீஸ் ஓரியன்டான விஷயத்தை செய்யும். அதுவே போதுமா அப்படின்னா அதுவும் அந்தளவுக்கு பவர் பத்தாது. அதுக்கடுத்து ஏதாச்சும் பவர் இருக்கான்றப்ப அந்த சனி சூரியனோட சேர்ந்த புதன் வந்து வக்ரம் ஆகிருக்கு. அப்போ ஒரு வக்ர கிரகத்தோடு சேர்ந்த கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் டபுள் பவரில் டபுள் என்ஜின் மாதிரி ஓடும். அப்போ இந்த புதன் வந்து என்ன பண்ணிடுதுன்னா சனியை டபுளாக மாற்றிடுச்சு, சூரியன் டபுள். அப்போ ரெண்டுமே டபுள் டக்கர் மாதிரி மூவ் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் வக்ர கிரகங்கள் சேர்ந்தோ அல்லது பரிவர்த்தனை கிரகங்கள் சேர்ந்தோ பவராகக்கூடிய, இப்போ நான் இருக்கிறேன், நீங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறேன், நீங்கள் வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் அடித்து காலி பண்ணுறீங்க, நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஊக்க மருந்து எடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன்னா ஊக்க மருந்து குறைஞ்சோடனே புஷ்ஷுன்னு ஆயிரும் இல்லையா? அது மாதிரி இந்த வக்ர புதன் அப்படிங்கிறது ஊக்க மருந்து எடுத்த ஒரு சப்போர்ட்டிவ் மாதிரி. அப்போ வக்ர புதன் என்ன செய்யணும்னா திடீர்னு நல்லது செய்ய ஆரம்பிச்சது திடீர்னு கெடுதலை பண்ணி விட்டுரும். அப்போ சூரியனோடையும் சனியோடையும் சேர்ந்ததுனால சனி என்பது தொழில். அப்போ எப்போயுமே சனியோடு சேர்ந்த வக்ர கிரகங்கள் அவர் திடீர்னு வேலையை விட்டு பறிபோக வைக்கும். இப்போ அதனால தான் அவர் மீடியாவில் வந்து சினிமாவில் வந்து டப்புன்னு என்ன பண்ணிட்டாரு, டோட்டலாக ஒரே நாளில் விட்டுட்டு வெளியே வந்துட்டார். இப்போ அப்போ சனியுடன் சேர்ந்த புதன் வக்ரம் வந்து திடீர்னு அவரை அங்கேருந்து வெளியேற்றி விட்டுருச்சு. இப்போ சூரியன்கிறது அரசு. அப்போ சூரியனுடைய அதே புதன் தான் வக்ரமாக சேர்ந்துருக்கு. அப்போ இதே என்ன செய்யுங்க, திடீர்னு இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்போ இவர் அரசியலேருந்து போயிடுவாரா, அரசியலுக்கே வரமாட்டாரான்னு நான் பேச வரல. ஏதோ ஒரு பஞ்சாயத்தை அங்கே கொடுக்குறாங்க, அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தணும் இல்லைங்களா? அப்போ இதுக்கு முன்னால் இருக்கவங்கள தான் நம்ம இப்போ எப்படின்னா நம்ம ஒரு அனுமானிக்கிறோம், ஒரு லாஜிக் ப்ராசஸ் பண்ணுறோம். இந்த லாஜிக் வந்து உட்காருதா, அப்போ நம்ம ஒன்று செஞ்சு பார்க்குறப்ப இதுக்கு முன்னால் இது மாதிரி ஆச்சு நடந்திருக்கான்ற தரவுகள் எடுக்கிறப்ப செல்வி ஜெயலலிதா ஜாதத்தில் இதே மாதிரி அமைப்பு தான் இருக்குது. அப்போ அவங்க வந்து 2 தடவை தன்னுடைய ஆட்சியை விட்டுட்டு வெளியேறக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படுச்சு. பன்னீர்செல்வத்தை உட்கார வச்சுட்டு ஒரு தடவை சிறை சென்றாங்க, அடுத்த தடவை ஒரு பிரச்சனையாகி பன்னீர்செல்வத்தை உட்கார வச்சாங்க. கடைசியாக அவங்க போகிறப்ப கூட அவங்க யாரோ ஒருத்தங்களே உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆட்சிக்கு வரல, அவங்க வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் சம்திங் நடந்திருக்கு. இதே அமைப்பு வேறு யாருக்காச்சும் இருக்கான்னு பார்க்குறப்ப இதே அமைப்பு எம்ஜிஆருக்கு இருக்குது. இப்போ எம்ஜிஆருமே ஒரு தடவை ஆட்சி கலைக்கி போட்டிருக்குன்றதை நான் செய்தியில் படித்தேன். அப்போ கலைக்கி போடுறதுனா இவர் அடித்து காலி பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல. இவருடைய அந்த ஆளுமை தன்மைக்கு ஏதோ ஒரு பங்கம் இருக்குது. அது கோச்சாரத்தை வச்சு தான் முடிவெடுக்கிறோம். அப்போ கோச்சார ராகு அப்படிங்கிறது இன்னொரு 6-7 மாதத்துக்கு அங்கே இருக்குது. சனி 8வது மாதத்தில் வக்ரமாய் கீழே இருக்குது. அப்போ இன்னொரு 6-7 மாதத்துக்கு அந்த இடம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சூழல் இருக்குது. அப்போ இந்த 6-7 மாதத்துக்குள்ள ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரலாம். இதை விட்டு பாஸ் ஆகிட்டாருன்னா 2027 ஒரு திருப்பி ஒரு நவம்பர் செப்டம்பர் அக்டோபர் அந்த 10வது மாதம் ரேஞ்சிலேருந்து ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு இவருக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த 2 பிரச்சனையும் வந்து இவருக்கு ஏதாவது ஒரு தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதில் ஏதோ ஒரு பஞ்சாயத்தை ஏற்படுத்தலாம். அது அவரும் புரிஞ்சிருக்கலாம், அல்லது அவர் ஜோசியத்தை நம்புறவர் தான். இப்போ நேற்று கூட ஏதோ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, நாங்கள் வந்து கடவுளை நம்பக்கூடாது, பெரியார் நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக தான் ஏற்றுக்கிறோமே தவிர
கடவுள் விஷயத்துல பெரிய அவரை நம்பிக்கையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லதானே? இப்போ நீங்கள் ஒரு நம்புறீங்க அப்படின்னா நீங்கள் பெரியார் நீங்கள் தலைவராக இருக்கீங்கன்றத நம்பிக்கையில பெரிய நம்பிக்கை எல்லாமே சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தப்பாக கூட நம்பிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய கொள்கை சரியா இருக்கா? ஓகே, கொள்கை சரியா இருக்கு. இந்த நம்பிக்கை இல்லாமல் போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதனால வந்து சமூகம் சீரழியுது, இதனால ஏமாற்றப்படுறாங்க, ஒரு சாதிக்காரங்க வந்து இன்னொரு சாதியை அடிமைப்படுத்துறாங்கன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்க. அதனால நீங்க அதை வெறுத்தீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் வேற ஒரு சினாரியோ, வேற ஒரு சிச்சுவேஷன், வேற ஒரு படத்தையோ பார்க்குறேன் சமூகத்தில். பார்வைஸ் தானே முடிவெடுக்கிறோம். அப்போ நான் பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. கடவுளை வச்சு நல்லதாக நடந்துருக்கு. அன்னதானம் போடுறாங்க, நிறைய பேர் சாப்பாடு சாப்பிட்றாங்க, நல்ல விஷயங்கள் நடக்குது, கோயில் இருக்குது. இப்போ கடவுள் வேணும் தானன்ற மாதிரி இவர் ஒரு இதை விடுறாரு. அப்போ இவருக்கு அந்த தன்மை இருக்கிறதுனால இவர் என்ன செய்கிறாருன்னா, இவருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம், அல்லது அது சம்மந்தமான முயற்சிகள் பண்ணலாம். அதனால நிறைய முயற்சிகள் எடுக்கிறாரு. அவர் கூட ஒரு ஜோசியர் கூட வச்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு அரசியல் இடம் கொடுத்து அதை கூட டிஸ்டர்ப் பண்ணாங்கன்ற மாதிரி இருக்கிறப்ப அவர் அது சம்பந்தமாக நம்பிக்கை இருக்கும். ஒருவேளை அந்த ஜோசியர் நான் சொல்லக்கூடிய லாஜிக்லேருந்து வேறு லாஜிக்கில் இருக்கலாம். நான் என்னுடைய லாஜிக்கில் பார்க்கும் பொழுது இவருக்கு இந்த பிரச்சனை இருக்கான்னு கண்டிப்பாக இருக்குது. அப்போ நான் எலெக்ஷனுக்கு முன்னால் நிறைய பேர் கேட்கும் பொழுது எடப்பாடி ஜெயிப்பாருன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம். அப்போ இதை எப்படி பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம திருப்பியும் சொல்கிறேன், ஒவ்வொருத்தர் ஜாதகத்தையும் நம்ம ஜாதகத்தில் கலெக்ட் பண்ணுறோம் கூகுளில் இருந்து. எடுத்து பார்க்குறப்ப யார் 2 பேர் போட்டியோ இல்லைங்களா? இப்போ ஒரு படம் நடக்கிறப்ப 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் நெருங்க இன்னொருத்தன் ஹீரோ ஆகி வரான்ற மாதிரி படம் பார்க்குறோம். இந்த சாலாறு அது மாதிரி படம்லாம் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணுறது? நம்ம பார்க்குறப்ப மு.க. ஸ்டாலினையும் எடப்பாடி பழனிசாமி அவர் 2 ஜாதத்தையும் பார்க்குறப்ப மு.க. ஸ்டாலின் ஜாதகம் சரியில்லை. அப்போ எடப்பாடி அப்போ போட்டியில் 2 பேர் தான் கேமில் ஓடுறதுக்கு நிற்கிறாங்கன்றப்ப அப்போ எடப்பாடி பழனிசாமி ஜாதகம் நல்லா இருக்கிறப்ப அவர் வந்து ஒரு பொறுப்பெடுப்பாருன்னு நம்ம சொல்கிறோம். விஜய் ஜாதகம்ங்கிற விஜய் வந்து இப்போ தானங்க வந்திருக்காரு, அவர் அப்போ பார்ப்போங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சோமே தவிர, ஆனால் திடீர்னு அவருக்கு படக்குன்னு உள்ள வந்தார். அப்போ எடப்பாடி பழனிசாமி ஜாதகம் நல்லா தான் இருக்குது, ஏன்னா அதனால தான் வந்து உட்காந்துக்கிறாரு. ஸ்டாலின் ஜாதகம் அவருடைய தொகுதியில் என்ன பண்ணிட்டாருங்க, தோத்துட்டாரு. அப்போ அவருடைய ஜாதகம் வீக்கா இருந்திருக்கு. அவர் ஜாதகம் வீக்கா இருக்கு. தொகுதி மாறி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவருடைய நேரம் அவங்களுக்கு நேரம் தானீங்களா? அப்போ அவருடைய பர்சனல் ஜாதகமாக பார்க்குறப்ப அவருக்கு நேரம் சரியில்லை. அதையும் என்ன சொல்லியிருந்தோன்னா, ஒருவேளை செப்டம்பருக்குள்ள எலெக்ஷன் வச்சா எடப்பாடிக்கு நல்லா இருக்கு, செப்டம்பரை தாண்டி எலெக்ஷன் வச்சா திருப்பி ஸ்டாலின் தான் வருவாருன்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை ஸ்டாலினுக்கு இந்த வரக்கூடிய செப்டம்பருக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இடைத்தேர்தல் என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கு தெரியல, இடைத்தேர்தல் திருச்சியில் நிற்க போறாருங்க தெரியல, எனக்கு தெரியல. ஜாதகத்தில் பார்க்குறப்ப செப்டம்பருக்கு மேலே அவருக்கு நேரம் நல்லா இருக்கு. ஓகே, ஒருவேளை நேரம் இருந்தால் அவர் எலெக்ஷனில் நின்று தான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் ஃபீல்டில் இறங்கி அரசியல் பண்ணலாம், எதிர்கட்சி அரசியல் பண்ணலாம். ஏன்னா பெரிய கட்சி அவரோட கட்சி தானே. அப்போ கூட்டணி கட்சிக்காரங்களை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு இல்லைங்களா? அப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். சம்திங் இந்த இடத்துல வந்து செப்டம்பருக்கு மேலே இவர் ஒரு ரோல் எடுப்பார். மு.க. ஸ்டாலின் அவர் ரோல் எடுப்பார். ஒருவேளை அவர் ரோல் எடுக்காட்டினா கூட கட்சியிலேயாச்சும் ஒரு பெரிய இடத்துக்கு போயிடுவார். அவருடைய அரசியல் அவருக்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு. அப்போ அவர் கொஞ்சம் பீக்கில் ஆயிடுவார். அவர் அரசியலுக்குள்ளே வந்தோ இல்லைன்னா சட்டசபைக்கு போய் தான் பெரிய ஆளாகணும்னு அவசியம் இல்லை. அவர் வெளியே உட்காந்துட்டு நிறைய கேம் ஆடலாம், இல்லைன்னா சென்ட்ரல் கேமை கூட எடுத்துக்கலாம். அவர் என்ன வேணாலும் செய்யலாம். அவருக்கு நேரம் செப்டம்பருக்கு மேலே நல்லா இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு செப்டம்பருக்கு மேலே நேரம் நல்லா இல்லாமல் போகலை, நார்மலாகுது. ஓகே, நீங்கள் சொன்னதில் வந்து எனக்கு 2 விதமாக ஒரே கேள்வி நான் 2 விதமாக கேட்குறேன். இப்போ முதலமைச்சர் விஜய்க்கு நேரம் சரியில்லை, அடுத்த 6 மாதத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, முதலமைச்சர் பதவிக்கு தான் ஆபத்துக்கு, உயிருக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ரைட். ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு செப்டம்பருக்கு அப்புறம் நேரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறீங்க. ரெண்டையுமே முடிச்சு போட்டு எனக்கு பார்க்க தோணுது. ஒருவேளை வரப்போகிறது இடைத்தேர்தல், ஒருவேளை முதலமைச்சர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுட்டு வர முடியாது, இப்போ தான் பண்ணியிருக்காங்க, 6 மாதத்துக்கு கொண்டுட்டு வர முடியாது. ஆனால் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுட்டு வர முடியும். அப்படி கொண்டுட்டு வந்தால் 6 மாதத்தில் மறுபடியும் ரீஎலெக்ஷன் வந்துடும். அப்படின்னா செப்டம்பருக்கு அப்புறம் மு.க. ஸ்டாலினுக்கு நேரம் நல்லா இருக்கு, அடுத்த 6 மாதத்துக்கு விஜய்க்கு நேரம் சரியில்லைங்கிறத தமிழ்நாடு மீண்டும் தேர்தல் சந்திக்க போகுது. அதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து இன்னைக்கு இப்போ இந்த கேமில் தான் வின் பண்ணணும் அப்படின்னா யாருனாலும் அடிச்சு வின் பண்ணிடலாம். இது லாங் லீவாக போகணும் 2 கட்சிகள்ன்றப்ப கட்சிக்கான ஒரு அந்த தார்மீக உரிமை பொறுப்புகளை அந்த கண்ணியத்தை பாதுகாக்கிறது 2 கட்சியும் போராடும். அப்போ இந்த கட்சி கலையிற மாதிரி இருந்தால் கூட ஸ்டாலின் களைவிட மாட்டார், ஆட்சி கலையிறா இருந்தாலும். ஏன்னா அந்த ஆட்சியை கலைச்சி விட்டா ஸ்டாலின் கெட்ட பேர் ஆகும். இன்னும் விஜயை பற்றி ஃபுல்லாகவே தெரியல மக்களுக்கு. ஒருவேளை விஜயை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா விஜய் கூட ஓட்டு போடா, விஜய்க்கு மக்களே ஓட்டு போடாமல் போயிடலாம். இப்போ எதுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, எங்கேயாச்சும் கொள்கை எனக்கு தெரிஞ்சு என் பையன் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாருன்னு சொன்னார். ஓகேங்களா? சொல்லாமல் என்னன்னு தெரியல, எல்லா பசங்களும் அங்கே தான் போட்டாங்க. ஏன்னா என் பையன்கிட்ட கேட்குறப்ப எதுக்குடா போட்டேன்னே, நான் வந்து விஜய்க்கு தான் போட்டேன் அப்படின்னு சொன்னான். எதுக்கு போட்டேன்னா அதெல்லாம் தெரில, போட்டோம் அப்படின்னு சொன்னான். அவருக்கு கொள்கை எங்கேயுமே வெளிப்படுத்தலை. ஆமாம் இல்லைங்களா? கொள்கை இல்லை வரைக்கும். அதே போல் அவர் என்ன செய்ய போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அண்ணன் செய்வார் அப்படின்னு மட்டும் நம்புகிறாங்க. ஒருவேளை செய்கிறதா இருந்தால், நான் இப்போ 2-3 நாளைக்கு முன்னால் கூட இது சம்மந்தமாக பேசுகிறப்ப இப்போ நான் ஸ்டாலினாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஊழல் அது இதுன்னு என்னதானமோ என் மேலே குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட
ஒரு இந்த நாட்டுக்கு ஏதாச்சும் பண்ண முடியும்னா நான் பண்ணுறது எனக்கு என்ன ஆக போகுது? என் சொத்தை எடுத்து போட்டு பண்ண போகிறேன். ஒருவேளை இந்த நாட்டுக்கு வந்து ஒரு 500 ஃப்ளைட்டு நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கணும், எல்லாருமே ஃப்ளைட்டில் போகலான்னு ஒரு ஆர்டர் போடுற அளவுக்கு என்கிட்ட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தமிழ்நாட்டுக்கு இருந்துச்சுன்னா, அந்த 500 ஃப்ளைட்டை வாங்கிட்டு ஒரு ஃப்ளைட்டுக்கு ஒரு 100 கோடி ரூபா ஆட்டை போட்டு சம்பாரிச்சா நல்லது தானே எனக்கு. அப்போ எந்த அரசியல்வாதியும் நலத்திட்டங்களை கொண்டு வருவதில் எந்த தயக்கமும் காட்டுறது இல்லைங்க. ஃபினான்சியல் பண்ணணும் இல்லையா? எடுத்தவங்க கவுத்தன்னு செஞ்சுட்டு போனால் நம்மளுக்கு கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அப்புறம் ஆட்சி கலைஞ்சிரும்ல. அப்போ திட்டங்களை வந்து அந்த தொகைக்குள்ளே தான் செய்ய வேண்டியது இருக்கு இல்லைங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தொகை இருக்கோ அந்த தொகைக்குள்ளே அந்த தொகையை மீறாமல் பொருளாதாரங்கள் சீரழிஞ்சு போகாமல் திட்டம் போடுறாங்க. அப்போ ஒருவேளை நான் வந்து ஸ்டாலினாக இருந்தேன்னா ஒரு 500 பாலத்தை கட்டினா, நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பாலம் கட்டிட்டேன், ஒரு 10,000 பாலம் கட்டினா எனக்கு காசு வரணும், அவள் கட்டிட்டு போவேன்னா எதுக்கு நான் கட்டாமல் இருக்கேன்னா காசு இல்லை. அப்போ ஃபண்டு இல்லாத போது அவர் செய்யாமல் இருந்தார். நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்திருக்கிறார். இவருக்கு ஃபண்டுன்னு இப்போ தான் தெரிஞ்சிருக்குது. அப்போ நேற்று கூட ஏதோ அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. வெள்ளையறிக்கை. ஆமாம், இல்லைங்க, இந்த தங்க மோதிரம் தாய்மாமன் அதுவும் ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் தான் பண்ண. அதையும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிறந்த குழந்தைகள் தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஆனால் அப்படி சொல்லலை. ஏன் அப்படி சொல்றது ஒன்று நடக்கிறதுன்னா அவர் பெருமையாக பேசினாலுமே இங்கே ஃபண்டு இல்லை. ஓகே. அப்போ ஃபண்ட் இல்லாமல் ஒரு இடத்த செய்ய முடியும். அது 1 கிராம் மோதிரம் வேற சொல்லிட்டாங்க. ஆமாம், எத்தனை கிராம்? ஒரு சவரன் இல்லை, ஆனால் 1 கிராம். சரி, 1 கிராமே பண்ணாலும் கூட 1 கிராமே 15,000 ஆகிப்போச்சு இல்லைங்களா? செய்கூலி சேதாரம் ஆட்டை போட்டதெல்லாம் போக 15,000 ஆயிரும். 15,000 கொடுக்கறதுங்கிறது வந்து ஃபண்டு இல்லை. ஏன்னா நம்ம சாதாரணமாக நலிவடைந்த நாடு. நம்ம உயரமாக பேசிட்டாலும் கூட இந்த தெருவுக்குள்ளே ஒரு நல்லா வளர்ந்த சிட்டிக்குள்ளேயே ஒரு பாத்ரூம் இல்லை இல்லைங்களா? நான் சொல்கிறது சரிதானே? பாத்ரூமே இல்லாமல் ஸ்கூல்லையும் இல்லை. நான் சொல்கிறது பொதுமக்களுக்கு இல்லை. பொதுமக்களுக்கு ஏதாச்சும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு பாத்ரூம் இருந்தால் அந்த பாத்ரூம்குள்ளே மனிதனாலே போக முடியாது. விலங்குகள் தான் உள்ளே போயிட்டு வர முடியும். இல்லைனா சரக்கு அடிக்கிறவங்க உள்ளே போயிட்டு வந்து சரக்கு அடிப்பான், இல்லைனா தம் அடிக்கிறவங்க போவான்றப்ப அப்போ நம்ம நாடு வந்து அந்த நிலைமையில தான் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இவ்வளோ வளர்ச்சி செய்ய முடியாத ஒரு அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் பொருளாதார நிலையை வச்சுக்கிட்டு நம்ம நினச்சதெல்லாம் செய்ய முடியாது. நான் வாயில் வந்தாலும் சொல்கிறதா இருந்தால் நான் கூட தான் சொல்லுவேன். ஆளுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் கார் வாங்கி கொடுப்போன்னா நல்லது தானேங்க. மனசு இருக்குது, கையில் காசு வேணும்ல. அப்போ காசு இல்லாத குறையில் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் இப்படி எடுத்து நடத்த போகிறாரு, இதை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாரு? ஒருவேளை கடனாக வாங்கி திருப்பி சேர்த்துட போகிறாருன்னா இவர் ஒரு குற்றம் வச்சுருக்காரு இல்லையா திமுக மேலே? கடன் வாங்கிட்டாங்கன்னா அப்போ அவரை இதை செய்ய முடியாது இனிமேல். ஒருவேளை குற்றம் வைக்காமல் தான் செஞ்சுருக்கலாம். இப்போ குற்றம் வச்சுட்டாரு, அப்போ இதை செய்ய மாட்டார். இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் ஆட்டையை போட்ட காசெல்லாம் சேர்த்தா நம்மளுக்கு எல்லாத்தையும் மக்களுக்கு பண்ணிடலாம். அப்படிலாம் செய்ய முடியாது இல்லைங்களா? ஆட்டை போட்ட காசுனா மக்களுக்கு பண்ணுறது அளவுக்குலாம் இல்லை. ஒரு தனி மனிதன் நல்லா இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஆட்டை இவங்க நினைக்கிறது நடக்காதுன்றப்ப இவர் பேர் கெட்டதுக்கு அப்புறமா கலைஞ்சா தான் நல்லா இருக்கும். அதனால கெடுவதற்கு முன்னால் கலக்கி இவங்களும் விட மாட்டாங்க. நீங்க தமிழ்நாட்டோட ஜாதகத்தை பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் ரீஎலெக்ஷன் வர மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஜாதகம் இல்லைங்க. தமிழ்நாட்டுக்கும் தனியாக ஜாதகம் இல்லை. சூழல்களை வச்சு பார்க்குறப்ப இவங்களுடைய கிரக நிலைகளை வச்சு பார்க்குறப்ப நம்மளுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப இங்கே மறுதேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக இல்லை. அப்புறம் எப்படி மு.க. ஸ்டாலின் பவர்ல வருவார்? நான் திருப்பி சொல்றேன், இவர் எப்படி இல்லைங்க பவர்னு நான் சொல்றது அவர் ஆட்சி பண்ணணும், அவர் முதலமைச்சராக வரணும்னு சொல்லிங்க. அவருடைய ரோலை பிரமாதமாக பண்ணுற அளவுக்கு பவராக வந்துடும். இப்போ அப்பாவை காணன்னு தேடினாரு, இனிமேல் அப்பாவே முன்னால் உட்காந்துருப்பாரு. இல்லைன்னா அப்பா தான் டார்ச்சர் பண்ணுறாரு மென்டலாக. நைட்டெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண ஏதோ ஒரு படத்தில் அடிக்கடி சூர்யா இருந்துச்சு உட்காந்த மாதிரி நைட்டு அடிக்கடி இருந்தாலும் என்னடா ஒரே டார்ச்சர் ஆகிறான் நம்ம மனசுக்குள்ளேன்ற ஃபீல் கூட கொடுக்கலாம். நம்மளை பொறுத்தளவுக்கு ஆட்சி அதிகாரம் தான் வந்து பவரில். எதிர்க்கட்சியை சரியாக செய்வதும் மக்கள் மனதுக்குள்ளே திருப்பியும் உள்ளே போகிறதும். இப்போ வெற்றிடம் இருக்குது இல்லைங்களா? இப்போ மக்களுக்குள்ளே யார் தலைவன்ற வெற்றிடம் இருக்குது. இப்போ யாருமே தலைவனாக இல்லை. இப்போ ஸ்டாலின் வந்து இந்த போன எலெக்ஷனுக்கு முன்னால் ஸ்டாலின் ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசினாங்க. அவர் வந்து கலைஞருடைய பையன், வேற ஒருத்து இல்லாத ஆள்னா இப்போ நல்ல ஒருத்தா ஒரு ஃபேஸுக்கு வந்திருக்கிறாரு. இந்த ஃபேஸை சூப்பராக டெவலப் பண்ணி கொண்டு வரலாம். நானுமே வந்து அதுக்கு ஆப்போசிட்டாகவே இருந்தாலும் கூட அந்த 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 வியூ இருக்கு இல்லைங்களா, மக்களுடைய வியூ, அவங்களுடைய ஃபோக்கஸ், அவங்களுடைய வெளிப்படுத்த தன்மையில் கொஞ்சம் அடுத்து வராருன்றப்ப செப்டம்பருக்கு மேலே அவர் நின்று கேம் ஆடலாம். ஆனால் அவர் முதல்வர் ஆவார்னு சொல்ல வரல, அவருக்கு நேரம் நல்லா இருக்குது. ஆனால் இவருக்கு செப்டம்பர் அந்த ஒரு 9 மாதத்துக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குன்றப்ப விஜய்க்கு ஒருவேளை ஸ்டாலின் தான் களமாடணும்னு அவசியம் இல்லைங்க. அவராகவே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மாட்டிக்கலாம், விஜய் மாட்டிக்கலாம். இல்லைனா அவங்களுடைய கட்சிக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரலாம். இல்லைனா அதில் ஏதாச்சும் ஒரு பெரிய சிக்கல். அப்படி என்ன பிரச்சனை வரும் தெரியலைங்க, எனக்கும் தெரியல. முதல்வர் பதவிக்கு ஆபத்து வருமா? அவராகவே விட்டு ஒதுங்கலாம், இல்லைனா அவராக விட்டு ஒதுங்கலாம். இப்போ யாருமே எதிர்பார்க்கல இல்லைங்க. ஜெயலலிதா வந்து பன்னீர்செல்வத்தை உட்கார வச்சுட்டு போவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்க. அப்படின்னா விஜய் யார் அந்த இடத்துல தெரியல, அது தெரியலைங்க. நான் திருப்பியும் சொல்றது, நம்ம ஜாதகத்தில் பார்க்குறோம், எதிர்காலத்தை என்னால் கணிக்க முடியாது, அதாவது கண்ணில் பார்க்க முடியாது. இன்னைக்கு விஜய் முதலமைச்சராக இருந்தாலும் உண்மையான முதலமைச்சரா ஆதவர்ஜுனா தான் செயல்படுறாருன்னு அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அது விமர்சனம் வைக்காங்க. ஏன்னா அப்படின்னா ஆதவர்ஜுனா தான் முதலமைச்சர். அவர் கொஞ்சம் பெரிய கொஞ்சம் ஃபண்டு வச்சு தொகையுண்ட ஆளு இல்லைங்களா, அவர் கொஞ்சம் பெரும் செல்வந்தன். அப்படின்றப்ப நம்ம 2 பேரும் போகிறோம்,
நான் கொஞ்சம் பெருசெல் வந்தனால தான் எனக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கறது போல் எல்லாரும் பார்ப்பாங்க, அவ்வளோதானே தவிர அவர் விஜய்க்கு தானே ஓட்டு போட்டாங்க, ஆதவர்ஜனாவுக்கு யாரும் ஓட்டு போடவும் இல்லை. அப்படின்றப்ப யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்க தான் ஃபீல்டில் நிற்க முடியும். இவர் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து அவர் கொஞ்சம் ஃபண்டுகளை ஏற்கனவே அவர் வந்து பீப்புள் அப்படின்ற ஒரு பேரில் ஏதோ ஒரு சேவை நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் ஆரம்பத்துலேருந்து ஒரு பக்கா பிளானில் திமுக இருந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து அப்படியே சூப்பராக ரூட் போட்டு வர்றாரு. அவர் அரசியல் தன்மையை வெளிப்படுத்துறாரு. விஜய் வந்து அரசியல் தன்மையை வெளிப்படுத்தலை ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போதைக்கு லூஸ் ஸ்டாக் விடக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்காருன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இவங்க என்ன பேசினாலுமே அதை ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பாசிட்டிவ் ரீல் அப்படிங்கிறத நெகட்டிவ் ரீலும் ஒரு பக்கமாக போய்கிட்டு இருக்கு. அப்போ ஏதாச்சும் செஞ்சுட்டு தான் நம்ம பேசணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருக்கலாம். ஒன்று, ஒரு 6 மாதத்துக்கு அமைதியாக இருக்கணும்னு கூட யாராச்சும் அவருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கலாம். அதனால் நடக்கிறதுனா நடக்கும். ஆனால் அவர் அதுக்காகத்தான் வந்து கருப்பு செட்டு போடுறாரு, அப்புறம் இந்த அரகஜா வச்சிருக்காரு அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் இருக்கு. சரி, அது அவரோட அதுக்காக தான் கருப்பு கலர்ல அவர் அப்படிதான் சொல்றாங்க, அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. இல்ல அவர் அப்படிதான் சொல்றாங்க. விஜய் பொட்டு வைக்கிறது அதான் காரணம். விஜய் பொட்டு வைக்கிறது பேருக்கு அரகஜா, அது பேரு அரகஜாங்கிறது வந்து மாந்திரீகம் சம்பந்தமான வசிய பொட்டு. அது மக்களை வசியம் பண்ண, மக்களை வசியம் பண்றது, எதிராளிகளை வசியம் பண்றது, எதிராளிகளை தும்சம் பண்றது, இது மாதிரி விஷயங்களுக்கு தான் அந்த எதிர்கட்சிகள் வசியமான மாதிரி தெரியல விஜய். இல்ல அவர் பொட்டு வச்சா இருக்காருன்னா பொட்டு வசியம் நான் கூட தான் வச்சுட்டு வருவேன். அது ஒரு நம்பிக்கை. பொட்டை யார் வச்சு விடணும்? யார் வேணாலும் வைக்கலாங்க. அது ஜோதிடர்களே வச்சு விடணுமா? மாந்திரீகம் பண்றவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க. பெண்கள் யாராவது வீட்டு பெண்கள் வச்சு? அதெல்லாம் இல்லைங்க, சாதாரண நம்மளே வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அது அங்கதான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, எங்கேயாச்சும் வசியமரத்தை வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அது நம்பிக்கை இல்லை எனக்குமே. ஆனால் அது அவர் நம்புறாருல்ல, அவ்வளவுதான். அவர் நம்புறாரு, அது வெளியே நம்மளை பாதுகாக்க. விஜய் மாந்திரிகம் பண்ணியிருக்காரா? இல்ல, அவர் அப்படி இருக்கிறதுனால அரகஜா எதுக்கு வைக்கிறாரு அவரு? அரகஜம் அது பேர். அது அரகஜாங்கிறது வந்து அந்த புணுகு, இது மாதிரி மாந்திரியங்கள், தாந்திரியங்கள், இந்த மாதிரி மந்திர ஜபங்கள் வழியாக வருது. அது சும்மா அந்த இது வச்சுட்டு வசியம் பண்ணுவாங்க. வசியம் நீங்க பாக்குறீங்களா, பெண்கள் வசியம், காதல் வசியம்லாம் விளம்பரம் போடுறாங்களே. இப்ப விஜய் வசியம் என்னடா? விஜய் வசியம்னா என்ன? அந்த பொட்டு வைக்கிறது அரகஜா. அரகஜா அது வந்து என்னன்னா, யாராச்சும் ஒரு ஜோசிகாரங்க, விஜயின் அரகஜா வசியம். ஆமா, ஜோசிகாரங்க யாராச்சும் அட்வைஸ் கொடுத்துருக்கலாம். அது உண்மை இல்லை, ஆனால் ஜோசிகாருக்கு நம்பிக்கை இருக்கிறப்ப, இப்போ நீங்கள் என்ன நம்புறீங்க, நிறைய விஷயங்களில் நீங்கள் என்கிட்ட சப்போர்ட் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் நாள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் பொழுது, சரி நான் சொல்கிறேன், அதையும் செஞ்சுட்டு போகலாம்ல. ஏன்னா நம்ம நிறைய சிக்கல் இருக்கிறோம், அதில் செஞ்சுட்டு போகலாம். ஓகேங்களா? ஒன்று. ஆனால் இது வந்து சரியாக இருக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு அரகஜா தான் இவரை காப்பாற்றணும்னா அது உண்மையும் இல்லை, அது காப்பாற்றாது. இப்போ நீங்கள் போகிற போக்கில் ஒரு விஷயம் சொன்னீங்க. ஒன்று அரகஜா பொட்டு வைக்கிற ஒரு விஷயம், அது வசியம்னு சொல்லிட்டீங்க, வசிய பொட்டுன்னு சொல்லிட்டீங்க. இன்னொன்று வந்து அவர் கருப்பு கலரில் கோட் ஷூட் போடுறதே வந்து அதுவும் ஜாதகப்படி தான். இல்லை, அது ஜாதகப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னுடைய பார்வையில் என்ன அப்படின்னா, அவர் வந்து அந்த கிறிஸ்தவ நாடினுடைய அந்த தன்மையை கொஞ்சம் வெளிப்படுத்துறாரு. அப்படியாவது புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் புரிஞ்சு. விஜய் அதை கேட்டாரு, நான் கோட் ஷூட் போடுறதெல்லாம் நீங்கள் பேசுறீங்க, விமர்சனம் பண்ணுறீங்க, நான் ஏன் கோட் ஷூட் போடக்கூடாது அப்படின்னு. அவர் அப்படி ஒன்றும் சொல்லி, ஜாதக ரீதியாகவும் ஒரு விஷயம் நாங்கள்லாம் போடக்கூடாது, அவங்க தான் போடணுமா, நீங்க தான் போடணுமா, நீங்கன்ற யாரை சொல்றாரு? டிஎம்கே காரங்க யாரும் கோட் சூட் போடல. இப்போ நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கறேன்னா, நீங்க கோட் சூட் போடுறீங்க, நீங்க மட்டும் தான் போடணுமா? பிஜேபியை கேட்கிறாரா? பிஜேபியில் யார் கோட் சூட் போடல? அந்த இந்த அவங்க குளிருக்கு போட்டிருக்காங்க. நீங்க டெல்லி பக்கம் போனீங்கன்னா விஜய் யாரை கேள்வி கேட்கிறாரு? ஆட்டோ ஓட்டுறவன் எல்லாம் தான் போட்டிருப்பாங்க. ரஜினிகாந்த் பார்த்து கேட்கிறாரு. ரஜினிகாந்தும் போடலையா? அவர் கவுன் போட்டல படத்துல இல்லைங்க. அப்படி போடுறதா இருந்தா விஜயே ஒரு பாட்டுக்கு 5 கோட்டு போடுறாருல. நான் சொல்றது புரிஞ்சுருக்கீங்களா? அவர் என்னன்னா, சொசைட்டில நான் வந்து நலிவடைந்தவன் அப்படின்றத வெளிப்படுத்த ட்ரை பண்றாரு. ஓகேங்களா? நான் நலிவடைந்தவன், நம்மளா ஏன் போடக்கூடாது அப்படின்னு கேட்குறப்ப அந்த நலிவடைந்தவர்கள் எல்லாம் பார்த்து நான் அவங்களோட சேர்ந்துருக்கிறேன். இப்போ திருமாவளவன் சார் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, திருச்சி பக்கத்தில் விழுப்புரத்தில் ஒரு பேரணி நடத்துகிறப்ப, மாநாடு நடத்துகிறப்ப எல்லா கம்பல்சரி வரவங்களாம் ஒரு கோட் போட்டு வரணும்னு சொன்னார். அது எதற்காக அப்படின்னா, அவர் வெளிப்படையாக சொன்னார், இந்த கோட் செட்டு தான் எனக்கு உயர்வை தரணும், அது நான் எல்லாருமே போட்டுக்கிறோம், இதுதான் ஒரு அறிவாளித்தனம்னா நான் அறிவாளியாக வெளிப்படுத்துகிறேன் அப்படின்றது போட்டார். அது வந்து அவர் ஒரு சொசைட்டியில் இருக்கிறார். அவர் என்ன தன்னை வெளிப்படுத்துறாரு, நான் தாழ்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லி சமூகம் நம்புது, நான் அப்படி இல்லை அப்படின்றத வெளிப்படுத்துறது. ஆனால் விஜய் கோட் ஷூட் பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டதுக்கு ஜாதக ரீதியா, ஜோதிட ரீதியா ஒரு காரணம் சொன்னீங்களா? மற்ற ஜோதிடர்கள் அப்படி சொல்றாங்க. அது என்ன காரணம்? இல்ல, அது வந்து சனியினுடைய தன்மை அப்படிங்கிறாங்க. சனியினுடைய தன்மைக்கு விஜய் பிளாக் கலர்ல சரியாயிரும் சொல்றாங்க. சரியாயிரும் சொல்றாங்க. நான் சொல்றது சரியாவாதுங்க. சரியாயிரும் சொல்றாங்க, நம்புறாங்க. ஒருவேளை அவருடைய தாட் அப்படி இருக்கலாம். ஆனால் என்னுடைய பார்வையில் அவர் ஒரு ஐடியாலஜி, நீங்கள் கிறிஸ்துவ நாடுகளினுடைய எல்லா சபைகள்லையும் இந்த கோட் செட்டு போட்டிருக்கணும், அது ஒரு தலைவனுக்கான ஒரு அடையாளமாக கிறிஸ்தவத்தில் பார்க்கப்படுது. அப்போ அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும் தவிர, கோட் செட் போடுறது உயர்வு கிடையாதுங்க. நான் திருப்பி சொல்கிறேன், ஊட்டியில் குதிரை மேய்க்கிறவங்க கோட் செட் போட்டிருக்காங்க, குளிருக்கு போட்டிருக்காங்க. டெல்லி நான் போகிறப்ப ஆட்டோ ஓட்டுறவங்க ஆரம்பித்து அந்த டெல்லி இதுக்கு முன்னால் எதானுங்க மேகி தெருவில் வைக்கிறான் பார்த்தீங்களா, மேகி கிண்டுறவங்க கூட கோட் செட் போட்டு தான் கிண்டினான்.
டீ விற்கிறவன் இந்த இதில் வச்சுக்கிட்டு டீ விற்கிறவன் கோட் சூட் போட்டு தான் டீ வித்தான்றப்ப குளிருக்கு போட்டிருக்காங்க. விஜய்க்கு நேரம் சரியில்லை, அடுத்த 6 மாதம் 9 மாதத்துக்கு நேரம் சரியில்லை, அதனால விஜயோட முதலமைச்சர் பதவிக்கு ஆபத்து. அந்த முதலமைச்சர் அந்த பதவி அந்த இடத்துல விஜயோட அம்மா சோபா அவர்கள் அமர போகிறார் அப்படின்னு இன்னொரு ஜோதிடர் சொல்லியிருந்தாரு. இது எனக்கு தெரியல, எனக்கு சோபா அவங்களுடைய ஜாதகம் தெரியாது. இது வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு. ஏன்னா விஜய் யாருமே கூட இருக்காரு, யாருமே நம்பல. இல்லைங்க, அவ்வளோ ஈஸியா நீங்க 6 மாசத்துல இது அவர் என்ன வீட்டுல ஆள் வச்சுட்டு வேற ஒரு வேலைக்கு போறது அரசு இல்லையா? அரசு ஏத்துக்காது. அதனால விஜய் யாருமே நம்பலங்கிற அதான் அரசு ஏத்துக்காது. ஒருவேளை அவர் என்ன பண்ணலாம்னா ஏதாச்சும் பிரச்சனை வந்தா யாருமே இல்லாம அமைதியா இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்க? முதலமைச்சரே இல்லாம ஆமா இருக்கு, ஏன் இருக்கக்கூடாதுங்க? உள்ளாட்சி பொறுப்புல யாருமே இல்லாம 1.5 வருஷம் ஓடிச்சுலையே தமிழ்நாடு போன தடவை. உள்ளாட்சியில யாருமே இல்லை. ஆமா யாருமே இல்லை. உள்ளாட்சியில கவுன்சிலர் யாரும் இல்லை, வார்டு யாருமே இல்லை. பழைய ஆளுகளையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே இல்லாம 1.5 வருஷம் ஓடிச்சுல, சூப்பரா தான் இருந்துச்சு. அதனால யாரும் இல்லாமலாம் ஒண்ணா. ஏன்னா இப்ப அரசியல் நடத்துறதுங்கிறது அரசியல்வாதிகள் மட்டும் இல்ல, அரசு அதிகாரிகள் தான். அப்போ அரசு அதிகாரிகளை நடத்திக்குவாங்க. அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அவங்கள ஒரு சமூக நீதியோட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஒரு பொது சித்தாந்தங்களோட கண்ட்ரோல் பண்ணுறது தான் அரசியல்வாதிகளை தவிர, அது ஒரு வேளை அவருக்கு ஒரு சிக்கல் வரலாம். அந்த சிக்கலுக்காக அவர் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம். இல்லைன்னா ஏதாச்சும் சிக்கல் இந்த 6 மாதத்துக்குள்ளே வரலாம். அதை விட்டுட்டா 2027 6வது 7வது மாதத்துக்கு அப்புறமா ஒரு வருஷத்துக்கு அந்த தொந்தரவு இருக்குது. அது எப்படி வேணாலும் நடக்கலாம். நான் சொல்கிறது இது ஒரு அனுமானம் தான் இல்லைங்களா? ஏன்னா திருப்பி இதுக்கு முன்னால் விஜய் எங்கேயுமே முதலமைச்சராக இல்லை, இப்படி ஒரு வாழ்க்கையே நடக்கலை. இது எல்லாமே இதுக்கு முன்னால் நடந்த தரவுகள் அடிப்படையில் வச்சு பேசுகிறோம். அப்போ ஏதோ ஒரு சம்திங் இருக்கு. விஜய் அந்த சம்திங் என்னன்னு இல்லைங்க, அதான் சொல்றேன். எம்ஜிஆருக்கு நடந்த மாதிரி ஜெயலலிதாவுக்கு நடக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ 2 பேருக்கு ஒன்றா நடந்தது, இவருக்கும் ஒன்றா நடக்குன்னு சொல்லலாம். அப்போ ஒருவேளை ஏதாச்சும் வழக்குகளில் மாட்டிக்கலாம். ஓகேங்களா? கரூர் வழக்கா இருக்கலாம், ஏதோ ஒரு வழக்கில் அவருக்கு ஏதாச்சும் ஒரு இதாக இருக்கலாம். அப்போ அதை முடிச்சுட்டு நான் வரேன்னு கூட இவர் என்ன செஞ்சுக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு. இவராகவே வாலண்டரியா நான் அதை முடிச்சுட்டு தூய்மையானவன் நான் வரேன், தூய சக்தியாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்மையை வெளிப்படுத்திட்டு சரி பண்ணிட்டு வரலாம். என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லைங்களா? ஆக மொத்தத்தில் அவருக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகலாம். அப்போ ஒருத்தனை வேலையை விட்டு போக்குறதுக்கும் அவராக வேலையை விட்டு போகிறது 2 ஒன்று தானே. வேலை போயிடுச்சு, அது மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு சினிமா விட்டு வந்தார், நிறைய பேருக்கு சினிமாவில் ஆஃபரே இல்லை. 2 ஒன்று தானே. ஆகமத்தில் சினிமாக்குள்ள அவங்க இல்லை, அவ்வளோதானே. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதை தவிர சம்திங் ஏதோ இருக்குது. அதுக்காக இவர் அதாவதுங்க, இப்போ நான் பயந்துக்கிட்டு இருக்கேன், சில விஷயங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னா எனக்குமே ஒரு ஃபீல் இருக்குன்னு தான் நடந்தேன். அப்போ அவரை அரகஜா வைக்கிறது, அவருடைய செயல்பாடுகள், ஏதோ மூகாம்பிகை கோயிலுக்கு எதுக்கோ போனார், எல்லா கோயில்களுக்கும் தொடர்ந்து போகிறது, இதெல்லாமே அவர் சாதாரணமாக இருக்கிறப்ப போகலை. இது ஸ்பெஷலாக ஒரு அப்போ மூகாம்பிகை கோயிலுக்கு விஜய் போய் வழிபட்டதன் நோக்கம் என்ன? இல்லை அதை தாங்க ஆமாம் இந்த மூகாம்பிகைக்கு இதுக்கு முன்னால் யாரோ போனாங்க, எம்ஜிஆர் போய் அவரும் வெள்ளிவாள் தான் பரிசு கொடுத்தாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ சம்திங் இவங்க வேற ஒன்றும் யாரோ ஒருத்தவங்களுடைய அட்வைஸோடையோ இல்லைன்னா இந்த பொறுப்புகள் இருக்கிறவங்க இது மாதிரி செய்யணுன்ற மாதிரி யாராச்சும் சொல்லி கொடுத்தோ செய்கிறாங்க. அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு உண்மையிலேயே இப்போ கலைஞர் இருந்தார் அப்படின்னா, ஒருவேளை கலைஞரை பற்றி நான் உயர்வாலாம் பேசுகிறேங்க. கலைஞர் இருந்திருக்கிறாரு, அவருக்கு இப்படி யாராவது சொல்லியிருந்தா என்ன செஞ்சுருப்பாரு? நான் போக மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவருக்கு நான் வந்தால் பார்த்துக்கலான்னு ஒரு ஃபீல் இருக்கலாம். ஒருவேளை அவருடைய தன்மைகள் அப்படி இருக்கலாம். இவருக்கு அந்த பயம் இருக்க போய் என்ன செய்கிறாருன்னா, அந்த பயத்தினுடைய வெளிப்பாடாக சரி நானும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு ஃபீல் எடுக்கிறான்றப்ப அவருக்குள்ள உள்ளூர ஏதோ ஒரு பயம் யாரோ சொல்லிக்கிறாங்க. விஜய்க்குள்ள பயம் இருக்கு. இல்லாட்டினா அவர் எதுக்கு அந்த வேலை வச்சுக்கிட்டு இருக்காரு? பயம் இல்லாதவன் எதுக்கு பாட்டு பாடிட்டு இருக்கான்? இப்போ ரோட்டில் நடந்து போகிறோம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இல்லைங்களா? நைட்டு ஒருத்தர் நடந்து போகிறப்ப சத்தம் போட்டு பாட்டு பாடிட்டு போகிறான்னா மனசுக்குள்ள ஏதோ ஒரு படபடன்னு இருக்குது, அதை போக்குறதுக்காக தான் பாடுறான்னு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அவர் ஜாதகமும் இது மாதிரி இருக்கிறப்ப அவர் நான் திருப்பி எல்லா சேனல்லையும் சொல்கிறது, ஒருவேளை அவர் நல்லாட்சி நடத்துறதாக இருந்தாலும் அந்த நல்லாட்சி பாதிக்கப்படக்கூடாதுன்றது எனக்குள்ள ஒரு இருக்குல்ல, அதனாலயாச்சும் அவருடைய அந்த இது பாதிக்கப்படக்கூடாது. ஆனால் அதில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்றது எனக்கு புரியுது. ஜாதக ரீதியாக நிறைய விஷயங்கள் முன் வச்சிருக்கீங்க. மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது அவர் விருப்பத்துக்கே நம்ம அதை விட்டுறலாம். ஆனால் அவங்களுடைய கருத்துக்கள் அவங்களோட கமெண்ட்ஸ் நம்ம நிறைய விஷயங்கள் அடுத்து நம்ம பேசலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.